தேவன் தான் பிள்ளையை உருவாக்குறார். தாயின் கருவத்தில் தேவன் தான் வைக்கிறார். நம்ம பெற்றெடுத்தோம், ஆனால் அதுக்கு ஆதாரம் யார்? தேவன். அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிற முதல் சோர்ஸ் யாருன்னா அப்பா அம்மா. இன்னைக்கு சீர்கேடாக பிள்ளைகள் போய்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் செய்ய விருப்பப்படுகிறார்னு அர்த்தம். அதற்கு நம் கரிசனையோடு பிள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அந்த விதத்தில் வளர்க்கிறோம் என்றால் பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல இருப்பார்கள். 19 வயசு வரை, டீனேஜ் இருக்கிறது வரை பிள்ளைகள் உங்கள் சொல்படி தான் நடந்தே ஆகணும். பிள்ளைக்கு வந்து டிசிப்ளின் பண்ணணும், எது நல்லது எது கேரக்டர் அப்படின்னு வந்து மாரல் கேரக்டரை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சங்கீதம் 127 திருப்புவோம். சங்கீதம் 127 1ஆம் வசனத்தை வந்து, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீ அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான். அவன் நாணமடையாமல் ஒளிபுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஒரு சில வாரங்களாக திருமண வாழ்க்கையை குறித்து பேசணும். அதில் கடந்த 2 வாரமாக பிள்ளை வளர்க்குறதை குறித்து பேசுகிறோம். திருமணம் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். திருமணம் முடிக்கிறது மட்டுமல்ல, திருமணத்தை வெற்றிகரமாக நடத்தணும். அதுதான் பேசி வரேன் தொடர்ந்து. அதனால தான் குடும்ப வளம்னு பேசி வரும், குடும்ப வெற்றி, குடும்ப சக்சஸ் அப்படின்னு பேசி வருகிறோம். மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவனுடைய மனதிலிருந்து குடும்பம், பிள்ளைகள், இதெல்லாம் தேவனுடைய மனதிலிருந்து தெய்வீகமான காரியம். இங்கே சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். கர்த்தர் ஒரு கிஃப்டை கொடுக்குறாருன்னா அது கொடுக்கும்போது நல்ல கிஃப்டாக தான் கொடுக்குறாரு. அதை நம்ம வளர்க்கணும். அப்புறம் சொல்லுகிறார், வாழ வயதின் குமாரர் பலவாயின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவன். அம்பரா துணி இல்லையா, அந்த அம்புகளை வைக்கக்கூடிய அந்த அம்பரா துணி, அதில் குறைஞ்சது 4 to 7 இருக்கணுங்கிறாங்க. குறைஞ்சது யுத்த காலத்தில் வரும்போது கூட இருக்குங்கிறாங்க. நார்மலாக 4 to 7 இருக்கணுங்கிறாங்க. சிலருக்கு 1 தான் இருக்குது. பிள்ளைகளை குறித்து பேசும்போது சொல்கிறாருங்க, அந்த அம்பரா துணியில் குறைஞ்சது 4 to 7 இருக்கணும். சிலருக்கு 1 இருக்குது, எனக்கு 2 இருக்குது. ஆனால் தேவனுடைய நோக்கங்கிறது எங்கள் வீட்டிலே தான் 5 இல்லை 6. பரவாயில்ல, 4 to 7 தானே, 6 இருக்குது. 5 அக்கா, நான் ஒரு ஆள், 6 பேர். பிள்ளைகளை கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாருன்னா தொல்லைக்காக கொடுக்கல. நிறைய மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுவதற்காக பிள்ளை இருக்குன்னு நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை கொடுத்து நித்திரையே இல்லாமல் கவலையில் வாழ முடியாது. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கல. கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கொடுத்துருக்கிறார், நிறைவுக்கு நேராக நான் வாழ முடியாது கொடுத்துருக்கிறார். அப்புறம் சொல்லுகிறார், பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார் இருக்கு. அம்பு தானாக உருவாகிறாது. ஒரு அம்பு இருக்குன்னா, அம்புனா தெரியலையா, முன்னாடி 4-5 பார்ட் இருக்கும். மெயின் பார்ட்டு முன்னாடி ஷார்ப்பாக ஒரு பார்ட் இருக்கும். அப்புறம் உச்சி போது கடைசியில் வந்து அந்த ஃபெதர்ஸ் இருக்குது, அந்த இறகுகள் மாதிரி இருக்கு இல்லையா, இது இருக்குது. அது தானாக உருவாகிறாது. அதை ஒரு மனிதன் அந்த விதத்தில் உருவாக்குகிறான். உருவாக்கி லக்கை நோக்கி அவன் எய்யும் பொழுது அது லக்கை அடைஞ்சிருச்சுன்னா அந்த அம்பை வச்சு எய்தவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். எந்த நோக்கத்துக்காக அந்த லக்கை நோக்கி அனுப்புனமோ அந்த லக்கை அடைஞ்சிருச்சுன்னு நினச்ச உடனே அந்த அம்பை உருவாக்குனவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதான் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கமும். பிள்ளையை வளர்க்குறோம். பிள்ளையை கர்த்தருடைய நோக்கத்தில், கர்த்தருடைய திட்டத்தில் வளர்ந்து
பிள்ளை எந்த நோக்கத்திற்காக அந்த உலகத்தில் பிறந்ததோ அந்த நோக்கத்தை பிள்ளைகள் போய் சென்று அடைந்து விட்டார்கள் என்றால் பிள்ளை பிறந்ததை குறித்து, பிள்ளை வளர்க்குறதை குறித்து நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதான் நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். பழைய உலகத்தை காட்டிலும் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் பிள்ளைகள் வளர்க்குறது, பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்பது, கர்த்தருடைய கையில் பிள்ளைகள் ஒரு அம்புகளை போல இருப்பது என்பது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அதிகமாக நம்ம கேர் எடுக்கிறோம். அந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு இவ்வளோ கேர் எடுத்தோமான்னு கேட்டோம்னா கேர் எடுக்கவே இல்லை. காலையில் போவோங்க வருவோம். ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளை குறித்து ரொம்ப கேர் பண்ணுறோம். ஏன் ரொம்ப அந்தளவுக்கு அக்கறை காமிக்கிறோம் என்றால் இன்றைக்கி இருக்கிற உலகம் பொல்லாத உலகம். ஒரு காரியத்தை மனதில் எப்பயுமே வச்சுக்கோங்க, பிசாசு எப்பப்பெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒரு தீமையை செய்கிறானோ அப்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்னு அர்த்தம். அன்னைக்கு மோசையை கர்த்தர் ஒரு விடுவிக்கிறவனாக பிறக்க வைத்தார். மோசே பிறக்க போகிறான், மோசே தான் இஸ்ரேல் மக்களுடைய டெலிவரர், மோசே தான் இஸ்ரேல் மக்களை விடுவிக்க போகிறான்னு இஸ்ரேல் மக்களுக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பிள்ளை பிறக்க போது, அந்த பிள்ளை நம்முடைய ராஜ்யத்தில் சேதத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பிசாசுக்கு தெரிஞ்சு. இஸ்ரேல் மக்களுக்கு தெரியலங்க, பிசாசுக்கு தெரிஞ்சுக்க. அதனால் மோசே பிறக்கிற காலத்தில் எல்லாம் ஆண் பிள்ளையை தூக்கி நைல் நதியில் போட்டாங்க. இயேசு பிறக்கும் போதும் சரி, ஏதோ ஒரு டெலிவரர், உலகத்தையே மீட்டு ரசிக்கக்கூடிய ஒரு விடுதலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னு அறிந்தான். ஏரோதுடைய இருதயத்துக்குள்ளே போய் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் கொள்ள ஆரம்பித்தான். இன்னைக்கு சீர்கேடாக பிள்ளைகள் போய்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் செய்ய விருப்பப்படுகிறார்னு அர்த்தம். அதற்கு நம் கரிசனையோடு பிள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அந்த விதத்தில் வளர்க்குறோம் என்றால் பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல இருப்பார்கள். அன்புக்கு முன்னாடி ஒரு ஷார்ப்பான பகுதி இருக்குது, அப்புறம் அந்த ஒரு தண்டு இருக்குது, கடைசியில் அந்த ஃபெதர்ஸ் இருக்குது இல்லையா. அந்த ஃபெதர்ஸ் தான் கரெக்டாக போவதற்கு, அலைஞ்சு போகாமல் நேராக போவதற்கு, அதான் அது ஃபவுண்டேஷன் மாதிரி. அது சொல்கிறது புரியுது இல்லையா? நேராக போகணும், இலக்கை நோக்கி போகணும், வளைஞ்சு வளைஞ்சு எங்கேயே போயிடக்கூடாதுங்கிறக்கா தான் அந்த அந்த ஃபெதர்ஸ் இருக்குது, அந்த இறகுகள் இருக்குது கார்னரில். அதான் பிள்ளை வளர்க்குறதுடைய அடிப்படை காரியம், ஃபவுண்டேஷன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து அடிப்படை காரியங்களை பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். 0லேருந்து பிள்ளை 1லேருந்து 12 வயசு வரை பிள்ளைகளுக்கு நம்ம நடத்தணும், அதாவது ட்ரெயின் பண்ணணும். டீச் பண்ணுறதை காட்டிலும் முதல்ல பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, பேசுறதில்ல, ட்ரெயின் பண்ணணும். பிள்ளையை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். அன்றைக்கி கூட என் பசங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சேன். ஒரு நாய்க்கு வீட்டு எஜமான் குப்பையை போய் வெளியே போடுக்கிறார் ஒரு கேரி பேக்கில் கட்டி. அது நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு குப்பையை குடுத்திட்டு இதுலேருந்து அவ்வளோ தூரம் போச்சு. அப்புறம் குப்பையை வச்சுட்டு அந்த சாப்பிட்ட சாப்பாட்டை ஒரு தட்டை வச்சு மூடிட்டு திரும்பி குப்பையை எடுத்து வெளியே போகுது. அப்போ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த நாயை. பாதி சாப்பாட்டை எடுத்து போச்சு, அந்த திரும்பி வந்து அந்த ஒரு தட்டை எடுத்து அந்த மூடிட்டு அப்புறம் திரும்பி குப்பையை கொண்டு போய் வெளியே போடுது. பல்லே கடிச்சிட்டு போய். ஒரு நாயவே ட்ரெயின் பண்ண முடியும்னா பிள்ளைகளை ட்ரெயின் பண்ண முடியாதா? நான் ஏன் ட்ரெயின் பண்ணலைன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நேரம் செலவழிப்பது கிடையாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம நேரம் செலவழிப்பது கிடையாது. ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் 13லேருந்து 20 வயசு வரை பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். வாழ்க்கை குறித்த அடிப்படை காரியங்கள் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கணும். குடும்பம்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும், அப்பான்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும், அம்மானா என்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்துவதுன்னு சொல்லிக் கொடுக்கணும், பணத்தை எவ்வாறு கையாளுவது சொல்லிக் கொடுக்கணும். 20 வயசு பிள்ளை வரும்போது அந்த டீனேஜை கடந்து அந்த அடல்ட் ஏஜுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா. 13லேருந்து 19 வயசு வரை டீனேஜுங்கிறாங்க. 20லேருந்து 40 வரை அடல்ட்டு, 40லேருந்து 60 வயசு வரை மிடில் ஏஜ், 60க்கு மேலே ஓல்ட் ஏஜுங்கிறாங்க. வச்சுங்கிறாங்க. நம்மளாம் மிடில் ஏஜில் தான் இருக்கிறோம். அந்த 20 வயசில் டீனேஜில் இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் சொல்லிக் கொடுக்கணும். பணத்தை எவ்வாறு கையாளுவது சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற உலகம் சில கலாச்சாரம் உள்ளே புகுந்து அப்பா இல்லாமல் குடும்பத்தை நடத்திடலாங்கிற எண்ணம்லாம் நிறைய மக்களோட மனதில் இருக்குது. அன்றைக்கெலாம் ஒருத்தர் சொன்னார், அவள் டைவர்ஸ் கேட்டால் அவன்கிட்ட
என்ன சொல்லி கேட்டான்னா, நீ எனக்கு வேணாம், அவன் காசு மட்டும் தான் வேணும்னு சொல்லி டைவர்ஸ் கேட்டாங்கிறாரு ஒருத்தர். நீ இல்லாமல் நான் குடும்பத்தை நடத்திக்குவேன், எனக்கு காசை மட்டும் கொடு. இதெல்லாம் நரகத்திலிருந்து வரக்கூடிய தீமையான எண்ணங்கள். பிள்ளை வளர்ப்பதற்கு, பிள்ளை வளர்ந்துவதற்கு ஒரு அப்பா இருக்கணும். குடும்பத்தை எப்படி நடத்துவது, பிள்ளை எப்படி கொண்டு செல்வதற்கு அப்பா ஒரு ரோல் மாடல் அங்கே நிற்கணும். பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும், அடிப்படை காரியங்களும் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்களை பார்த்து எஸ் மேம், நோ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பழகணும். வேலை செய்ய கற்றுக் கொடுக்கணும். எல்லா வேலையும் செய்ய கற்றுக் கொடுக்கணுங்க. இந்த இவனுக்கெல்லாம் சமைக்க தெரியும், சமைக்க தெரியும், குழம்பு வைக்க தெரியும், துணி வீட்டில் துணி எடுத்து போட தெரியணும், துவைக்க தெரியும், எல்லாமே தெரியணும். எல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க. சின்ன வயசுலேருந்தே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை இலக்கை நோக்கி எய்வதற்கு பிள்ளைகளுக்கு தேவையான ஃபவுண்டேஷனை போடுறீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டா பின்னாடி வழி விலகு போகும். நீங்கள் எங்கேயே எய்வீங்க, அது எங்கேயே போய் நிற்கும். ஏன்னா அந்த அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் போடணும். பிள்ளை வளர்க்குறது பெரிய கஷ்டமான வேலைங்க. பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவழிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், பொறுமை வேணும், அத்தனை காரியம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்புடைய அந்த சார்பான பகுதி அதான் லக்கை நோக்கி கொண்டு போகுது. பிள்ளை வளர்க்குறது மட்டுமல்ல, பிள்ளைகளை எந்த நோக்கத்துக்காக வளர்க்குறோம், எந்த நோக்கத்துக்காக எய்கிறோம்ன்ற நமக்கு தெரியணும் இல்லையா? பிள்ளை வளர்க்குறது மட்டும் 5 அடி வளர்ந்துட்டான், 6 அடி வளர்ந்துட்டான், ஆஜானுபவம் வளர்ந்துட்டான், நான் யுத்தமாக பண்ண போகிறோம். பிள்ளை நோக்கத்தை நிறைவேற்றணும். பிரதானமான நோக்கம், பிள்ளைகள் படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் செகண்டரி. பிரதானமான நோக்கம் பிள்ளைகள் தேவனை நேசிக்கணும். நம்பர் 1 நோக்கங்க. அந்த நோக்கம் பிள்ளையோட வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் அம்பை தப்பாக எஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். பிள்ளைகள் உங்களை நேசிக்கணும், உங்களுக்கு கீழ்ப்படியணும். அதே போல் கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தரை முதல் இடத்துல வச்சிருக்கணும். பிரதானமானது. அப்புறம் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். இன்னொரு முக்கியமான காரியம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ அவனுக்கு செய். இதையே சொல்றது. அடுத்தவர்கள் என்ன செய்ய நினைக்கிறியோ அதை நீ அவங்களுக்கு செய். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி கிடையாது தெரியுமா? ஏன்டா சண்டை போட்டீங்கன்னா அவன் தான் முதல்ல அடிச்சாமா தெரியுமா? அவன் முதல்ல அடித்தான், நான் என்ன பண்ணேன்? 2வது அடித்தேன். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவன் உனக்கு என்ன செய்யணும்? அது நீ செய்யினர். உலகம் என்ன சொல்லுதுன்னா, அவன் செய்கிறதுக்கு முன்னாடி நீ செய், அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அடிச்சிரு. அவன் 1 அடி அடிச்சான், 2 அடி அடி. நான் சொன்னது புரியுதுங்களா? உலகம் சொல்லுது. கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவன் உனக்கு என்ன செய்யணும் நீ நினைக்கிற அது நீ முதல்ல செய்யினர். அவன் உன்னை நேசிக்கணுமா, அன்பு செலுத்தணுமா, சொல்லிக் கொடுங்க. தேவனோட ராஜ்யத்தின் காரியங்கள் வேறங்க. எடுத்தோன்னு அடிக்க தோணும். ஆனால் நம்ம ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ளே பிள்ளையை வளர்க்குறோம்னு வச்சுங்களேன். இந்த சுவிசேஷத்தினுடைய பிரதானமான காரியம் கர்த்தர் சொன்னார், உன்னை கர்த்தர் பெரிய பாவத்திலேருந்து தான் உன்னை மன்னிச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய பாவத்திலேருந்து மன்னிச்சிருக்கிறாரு. நீ கர்த்தரால் மன்னிக்கப்பட்ட மன்னிப்புங்கிறது பெருசு. பெரிய காரியத்திலிருந்தே நீ மன்னிக்கப்பட்டிருந்தே என்றால் சின்ன காரியத்தையும் பிள்ளைக்கு மன்னிக்கணும்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது யாருடைய வேலை? வேலை சொல்லிக் கொடுக்கணும். மன்னி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். மன்னி. நான் அன்னைக்கு பிள்ளைகிட்ட சொன்னேன், 2 பேர்ட்டையும் சொன்னேன், இன்னைக்கு எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் வாழ்நாள் முழுக்க இருக்கணும். சிலெல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் மாறிடுறாங்க. அப்போ அண்ணன் தம்பிகளை சண்டை போடுறாங்க. இன்றைக்கி எப்படி அண்ணன் தம்பியாக இருக்கிறோமோ அன்றைக்கி தான் வாழ்நாள் முழுக்க அண்ணன் தம்பியாக இருக்கணும். அண்ணன் தம்பின்னா பேரளவுக்கு இல்லை, அந்த அஃபெக்ஷன் இருக்கணும். ஒருத்தர் ஒருவர் நேசிக்கணும், ஒருத்தருக்கு மன்னிக்க கற்றுக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அப்படி எஞ்சிட்டிங்கன்னா பிள்ளைகள் வாழ்ந்துட்டாங்கன்னா எய்த உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு 4 விதமான பிள்ளைகளை குறித்து பார்ப்போம். வேதத்தில் 4 விதமான கேரக்டர் உள்ள பிள்ளைகள் இருக்குது. நம்முடைய பிள்ளை 4வது பிள்ளைகளாக இருக்கணும். 4வது பிள்ளை அறிவுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்.
இன்னைக்கு உலகத்தில் நாமே பிள்ளையை வளர்த்துறோம் சொல்ல முடியாது. அதனால தான் மனுஷன் படுகிற பிரயாசம் விருதான் இருக்கு. கத்தர் வீட்டை கட்டாராய்கள், கட்டுகிறனுடைய பிரயாசம் விருதா. பிள்ளைகளை வளர்ப்பது கத்தட்ட ஞானத்தை கேட்கணும், அறிவை கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். அப்படி கேட்டுட்டு பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்தணும். வாசிப்போம், நீதிமொழியில் 1 திருப்போம். 4 விதமான பிள்ளைகளை குறித்து பேசுகிறது. பேதை குறித்து பேசுது, அப்புறம் நிந்தனைக்காரர் அல்லது பரியாசக்காரர்களை குறித்து பேசுது, அப்புறம் மூடர்களை குறித்து பேசுகிறது, அப்புறம் அறிவாளி ஞானியை குறித்து பேசுகிறது. நம்ம பிள்ளை கட்டாயமாக பேதையாக இருக்கக்கூடாது, பரியாசக்காரனாகவும் இருக்கக்கூடாது. சில பிள்ளைகள் மூடர்களாக இருக்குது, மதியீனர்களாக பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகள் ஏன் அப்படி இருக்குன்னா, பிள்ளைகள் தானாக வளர்ந்துருக்கும், இல்லாட்டா வளர்த்த விதம் அப்படி இருக்கும். வாசிப்போம், நீதிமொழியில் 1. நீதிமொழி 1:20. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒளிமுக வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இது வரும் அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, 20 வயசுக்கு மேற்பட்ட மக்களுக்கு மட்டும் கிடையாது. டீனேஜில் சத்தியத்தை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கும் இந்த வார்த்தை முக்கியமானது. பிள்ளையை வளர்க்குற காரியத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அதில் நம்ம ஈடுபடவில்லை என்றால் பிள்ளையை சரியான விதத்தில் நம்ம வளர்க்க தவறுகிறோம்னு அர்த்தம். முதல்ல சொல்லுகிறார், பேதையை குறித்து பேசுகிறார். பேதைகளே, பேதைகளேன்னு சொல்லணும்னா ஒன்றுமே தெரியாத ஆட்கள். எல்லாருமே நம்ம அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். இந்த உலகத்தில் வரும்பொழுது நமக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. நிறைய காரியங்கள் அறியாமையில் தான் வாழ்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே சொல்லுகிறார், பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும். பேதமை விரும்புதுன்னா வாழ்நாள் முழுக்க சில பேதையாக இருப்பாங்க. பேதையாக இருக்குன்னா எதையும் அறிந்து கொள்ள விரும்ப மாட்டாங்க. தாம் செய்கிற செயலுக்கு விளைவு என்ன என்று பிள்ளைகள் யோசிப்பது கிடையாது. நம்ம ஒரு காரியம் செய்கிறோமே, என்னுடைய விளைவு என்ன, இது நாளைக்கு எதை நோக்கி கொண்டு போகும் என்பதை குறித்து எதையுமே யோசிக்காமல் ஒருத்தன் செய்கிறான்னா அவன் பேதைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது கேர்ஃப்ரீ லைஃப், எதை குறித்தும் கவலைப்படாமல் வாழ்கிறது, இப்போதைக்கு என்ன தோன்றதோ அதை செய்கிறது. இது எதுக்கு நேரம் போகும், எதுக்கு நேரம் வழி நடத்தும் என்பதை குறித்து எந்த விதமான பின் யோசனை இல்லாமல் அப்படியே நடந்தாம்னா அவன் பேதையா பேக்கா இருக்கான்னு அர்த்தம். பிள்ளைகள் நம்ம அப்படித்தானே இருந்தோம். நம்ம ஒரு காரியம் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், ஏன் செஞ்சேன்னு தெரியாது, இது எதனுடைய விளைவு எதுன்னு தெரியாது. அதான் அப்போதான் ஸ்டார்டிங், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் பேதமை விரும்பக்கூடாது. இருக்கிற பிள்ளை பாருங்கள், எதுவுமே கற்றுக்கொள்ள விரும்பாத சிலர்லாம் இருங்க அப்படியே போகிறது. போனோம்னா வாழாம் முழுக்க பேதையாக இருப்போம். நீதிமொழி 9:4. புத்தியினை நோக்கி, புத்தியினை நோக்கின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவனை நோக்கி. புத்தின்னு சொல்லும் பொழுது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவனை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவனை நோக்கி, புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்திற்கு வரக்கடவன். பேதையுடைய முதல் குணாதிசயம் என்னன்னா, பேதை பேதையிலே இருக்க விரும்புகிறான். அப்படியே இருக்கிறவங்க எதையும் கற்றுக்கொள்ள விரும்புவது கிடையாது. அந்த நேரத்துக்கு எது தோன்றதோ அதை செய்கிறது. அதனுடைய அடுத்த விளைவு என்ன, நம்ம எதுக்கு நோக்கி நம்ம வாழ்க்கையை குடும்பத்தை கொண்டு போகணும் எந்த வித சிந்தனை இல்லாமல் வாழ்கிறது. பேதைக்கு இருக்கு ரெண்டாவது காரியம் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, புரிந்து கொள்ளுதல் இருக்காது. நிறைய படிச்சிருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய ஐக்யூ பவர் இருக்கும், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எது தேவன்கிட்டருந்து வந்துச்சு, எது பிசாசிலிருந்து வந்துச்சு, எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிந்து சிந்திக்கக்கூடிய அந்த திறன் இல்லை என்றால் இன்னும் பேதையாக தான் இருக்குன்னு அர்த்தம். நிறைய மக்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் பேதையாக தாங்க இருக்காங்க. ஒரு காரியம் சொல்கிறோம்னா எதுக்கு சொல்கிறோன்னு உங்களுக்கு விளங்கவே விளங்காது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. என்ன நோக்கத்துக்காக சொல்கிறோம், எதை அவனோட வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறோன்னு தெரியலன்னா
அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இன்னும் நம்ம அந்த பேதமை நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். நீதிமொழி 14 இது 2வது குணாதிசயம். ஒவ்வொருத்தருக்கும் 3 குணாதிசயம் காமிக்கிறேன். பேதை, நிந்தைக்காரர், மூடர்கள். முதல்ல பேதையை விரும்புவோம். 2வது காரியம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. 3வது காரியம் 14-15. பேதையானவன் எந்த வார்த்தையை நம்புவான்? விவேகியோ தன் நடையின் மேல். பேதையாக இருக்கிறவன் யார் என்ன சொன்னாலும் நம்புவான். அவன் யார் எதுக்கு சொல்கிறான்? இப்போ எனக்கெலாம் முன்னாடியே அந்த குணம் இருந்துச்சு. இப்போ ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நிறையா இருக்கும். அது இருக்கணும் கட்டாயமாக. ஒருத்தவங்க பேசும்போது ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்கன்னு தெரியணும். சில பேதைகள்கிட்ட என்ன பேசினாலும் அப்படியே நம்புவாங்க தெரியுமா? அவன் எதுக்கு பேசுகிறான், என்ன நோக்கத்துக்கு அவனை பேசுகிறான் அப்படின்னு தெரியலைன்னா இன்னும் நம்ம பேதமையிலே வாழ்கிறோம்னு அர்த்தம். 22 எடுப்போம். நீதிமொழி 22 சில வசனங்கள் வாசிக்கிறேன். 22:3. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டுக்க. விவேகி தெரியுது இந்த பாதையில் போனோம்னா ஆபத்துன்னு தெரியுது. ஆனால் பேதைக்கு இந்த பாதையில் போனோம்னா இது ஆபத்து இருக்குன்னு தெரிந்தாலும் அந்த விளைவுகளை குறித்து எந்தவித அறிவில்லாமல் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அதை குறித்து யோசிக்க கிடையாது. நம்ம போகிறோமே இது எதுக்கு நேரம் கொண்டு போகும், எப்பேற்பட்ட சீரழிவை சேதத்தை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தணும் எந்த விதமாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவன் அது அந்த பாதையிலே போய் அவனே அவன் அழிச்சுக்கிறான். இன்றைக்கி விளம்பரம் போடுறான். விளம்பரம் போடும்போது பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்னா கையில் ட்ரிங்க்ஸ் வச்சு குடிக்கிற மாதிரி ஆடு போடுறான். உன்னை பேதை என்ன நினைப்பான்னா, அப்படி இப்படி குடித்தா தான் நமக்கு சமுதாயத்தில் மதிப்போ அப்படின்னு நினைப்பான். குடிக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் அவனுக்கு தெரியாது. இது என்ன விளைவை ஏற்படுத்தும், எந்த சேதத்தை ஏற்படுத்தும் தெரியாது. அவன் செய்கிறானே அப்படின்னு சொல்லி இவன் செய்யும் பொழுது அவன் நெடுக போய் தண்டிக்கப்படுவான். அதனால் அதனுடைய விளைவுகள் தெரியாது. ஏன் தெரியாது? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியாது. ஒரு காரியம் செய்கிறது மட்டும் இல்லைங்க, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு தெரிஞ்சு நடந்தோம்னா நம்ம பேதை இல்லாமல் விவேகியாக இருக்கணும்னு அர்த்தம். உலகம் முழுது பாருங்கள், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா? ஒரு பிள்ளை 10 மணிக்கு போய் அவளோட ஆண் நண்பரோடு போய் தனியாக காட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாண்டு. இதெல்லாம் என்னது ப்ரீ மேரிட்டல் செக்ஸ். இது அது 10 மணிக்கு ஆண் நண்பரோட என்ன வேலை? நீங்கள் என்ன படிப்பை டிஸ்கஸ் பண்ணுறீங்களா என்ன? அந்த நேரத்துக்கு அவ்வளோதான். இதனுடைய விளைவு என்ன? எத்தனை படிக்க சின்ன பிள்ளைகள் கையில் பிள்ளை இருக்குங்க இன்னைக்கு. ஏன்? அதனுடைய விளைவு தெரியாது. அந்த நேரத்தில் சந்தோஷம், அந்த நேரத்தில் ஜாலியாக இருக்குல்ல, அதான் பேதைன்னு அர்த்தம். அதை தாண்டி இதனுடைய விளைவு என்ன, இது எங்கே கொண்டு போகணும் தெரியணுங்க. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறோம், பேதமையை விட்டு விலகி இருக்கிறோம்னு அர்த்தம். உங்களுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. அதுதான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இது முதல் காரியம். இந்த ஸ்டேஜில் நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இதை தாண்டி வெளியே போய் 4வது ஸ்டேஜுக்கு போகணும். 2வது காரியம் சொல்கிறாரு நம்ம படித்த வசனத்திலேயே, நீதிமொழி 1 பேதைகளே நீங்கள் பேதைமை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுகிறதும். நிந்தனை பிரியப்படுகிறதுனா பரியாசம் பண்ணுறது, மற்றவங்களை கேலி பண்ணுறது, மட்டம் தட்டுறது. ஒருத்தனை ஒருத்தன் சன்மார்க்கமாக இருக்கான், பரிசுத்தமாக இருக்கிறான்னா அவனை கேலி பரியாசம் பண்ணி அந்த இடத்துல தன்னை சுப்பீரியராக நிறுத்துறது. அவன் ஞானி ஒன்றும் கிடையாது, இவன் பரிசுத்தமாக வாழ்கிறவனும் கிடையாது. யாராச்சும் ஒருத்தன் பரிசுத்தமாக வாழ்கிறான், நீதியாக வாழ்கிறான்னா அவனை நிந்திச்சு பரியாசம் பண்ணி பெரிய சாமியார் நினைப்பு, அப்படி நினைப்பு, இப்படி நினைப்புன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி அவனை அவமானப்படுத்தி தன்னை ஒரு பெரிய ஆள் நினைக்கிறவன். அவன் யாருன்னா நிந்தனைக்காரன், பரியாசக்காரன். 13:1 எடுங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனா நிந்தைக்காரன். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செப்பி கொடுக்க மாட்டான். அவனுக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது, அட்வைஸ் பண்ணக்கூடாதவனுக்கு. அவன் செய்கிறது தவறுன்னு யாரும் சொல்லக்கூடாது, அவன் செய்கிற காரியங்களை யாருமே கரெக்ட் பண்ணக்கூடாது.
அவனுக்கு உதவி யாரு செய்கிறார்களோ உதவி செய்கிறவர்களை வெறுப்பான். சொல்லி பாருங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா, உங்க வேலையை பாருங்க அம்மா, எங்களுக்கு தெரியாதா அம்மா. நம்ம வீட்டில் பிள்ளைகள் என்ன சொல்லும், 15 வயசு 16 வயசு ஆச்சோம்னா சும்மா நொணங்காத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்லலை, நீங்க சொல்லலை, நீங்களும் சொல்லியிருப்பீங்க ஸ்டேஜில். நீங்கள் அந்தளவுக்கு அறிவாளியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு அறியாமையில் வாழ்ந்துக்கிட்டு செய்கிற காரியம் தவறாக இருந்து எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு நீங்கள் ஒரு லெக்சர் எடுக்கணும் அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்கிற. சின்ன வயசு 20 வயசுக்கு மேலே எப்படி நடத்துன்னு சொல்லுவேன், அதையும் சொல்லி முடிச்சிருவேன். 20 வயசுக்கு மேலே வேற, அந்த டீனேஜ் வருது வேற. டீனேஜ் வரை நீங்கள் லெக்சர் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும், டீச் பண்ணணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் முன்னேற முடியாதுங்க. மினிஸ்ட்ரிக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. சத்தியத்தை சரியாக டீச் பண்ணிட்டு வரேன். எத்தனை பாஸ்டர்ஸ் என் டீச்சிங் கேட்குறாங்க, எத்தனை பல பாஸ்டர்ஸு. அன்றைக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் உங்களை விசுவாசிகள் கேட்குற காட்டிலும் பாஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்கன்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். ஆனால் இன்னமும் என்னுடைய மனதில் என்னென்னா, நான் கற்றுக்க விரும்புகிறேன், நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டிங்கன்னாவே நீங்கள் மற்றவனை பரியாசம் பண்ணுவீங்க. புதுசாக சொல்கிறாராக்கும் அப்படின்னு பரியாசம் பண்ணுவீங்க. நீதிமொழி 9 இன்னைக்கு இருக்க கண்டிஷனை தாங்க. பிள்ளைகளை பார்த்து எதுவுமே அட்வைஸ் பண்ண முடியாதுங்க, எதுவுமே சொல்ல முடியாதுங்க. சொன்னோம்னா சீறி விழுங்க, தெரியுமா? வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ரோட்டாவில் கூட பார்த்து சொன்னா ரேட்டு, பெத்த தாய் தான் பார்த்து வேலையை பாருன்னு சொன்னா வீட்டு விட்டு ஓடி போயிடணும். இதுதான் என் வேலையே. என் பிள்ளையா, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கியா, நான் சொல்கிறபடி தான் நீ நடந்தாகணும். எங்கள் பிள்ளைலாம் ஆப்ஷன்லாம் கிடையாது. நீ கூட இந்த மியூசிக் கிளாஸை பற்றி சொன்னேன், என்னடான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னா, நீங்கள் சொன்னால் நான் செஞ்சுக்கிறேன்னா. ஏன்னா இப்போ இந்த முடிஞ்சு போகணும், வீட்டுக்கு போனால் இங்கே போனால் ப்ராக்டிஸ் முடிஞ்சு 6 மணி ஆகும். 6:30 மணிக்கு இங்கே வாடான்னா வருவாங்க, வந்து சொல்லிக் கொடுறான்னா சொல்லிக் கொடுப்பாங்க. என்கிட்ட வந்து ஏற்று பேச முடியாது. பாசனிக்கு கொடூரமானவன் கிடையாது. ஆனால் அவங்க சொன்னால் கேட்கணும்னு தெரியும் அவங்களுக்கு. ஆப்ஷனே கிடையாதுங்க. ஏன்னா அவங்களை கொடுமைப்படுத்த மாட்டேன். என்ன சொன்னது புரியுதுங்களா? நம்ம சொன்னோம்னா பிள்ளைகள் நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற வரை நம்ம சொல்கிறதான் பிள்ளை செய்யணும். பிள்ளைகள் உங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் பிள்ளைக்கு டீச் பண்ணணும். நீங்கள் தான் அப்பா அம்மா, அவங்க இல்லை. அவங்க எப்போ சொல்லணும்னா அவன் பிள்ளை பத்துக்கட்டும். அப்பப்போ அது வரை என் பிள்ளை என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற நான் சொல்கிறது தான் செய்யணும். அந்த கட்ஸ் இருக்கணுங்க உங்களுக்கு பிள்ளைகள் வளர்க்குறதுல. நீதிமொழி 9:6 பேதமை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைவான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தடைவான். இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய கூட்டம் என்னன்னா பரியாசக்கார கூட்டம் தான். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க செய்கிற காரியங்களை யாராச்சும் சொன்னோம்னா அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவமானப்படுத்துவாங்க. போக வச்சு அவன் பேரை கெடுப்பான். அவன் யாரும் தெரியாதாக்கும், நம்மளுக்கு அட்வைஸ் சொல்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியாதாக்கும், இவன் எப்படிப்பட்டவன் தெரியாதாக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நம்மளுடைய பேரை கெடுப்பான், நமக்கு முன்னாடி பேரை அவமானப்படுத்துவாங்க. இன்னைக்கு இருக்க கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கானா, அப்படித்தான் இருக்குது. அன்றைக்கெல்லாம் பாஸ் சொல்கிறாரு, என் சர்ச்சில் நல்ல பிரதரு, அவர் செய்கிற காரியம் சரியா இல்லை சொன்னேன், சர்ச்சை விட்டு போயிட்டார் பாஸ்டருங்கிறார். அவர் செஞ்சது தப்பு பாஸ்டர், நான் செஞ்சது தப்புன்னு சொன்னேன், சர்ச்சை விட்டு போயிட்டார். சர்ச்சை விட்டு போனது மட்டும் இல்லை, சர்ச்சில் இருக்க நிறைய பேர் அந்த டிஸ்டர்ப் பண்ணுறாருங்கிறாரு.
ஏன்? அவர் என்ன செஞ்சாரு? புத்திமதி சொல்லியிருக்கிறாரு. நீங்க செஞ்சது தவறுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு யாரும் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு யாருமே தப்புன்னு சொல்லிடக்கூடாது. அவங்க செய்யறது தவறுன்னு சொல்லிடக்கூடாது. சொன்னவனையும் கிண்டல் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, அவனை ஏதாச்சும் சேதம் செய்யலாம்னு அலட்சியம் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றாரு 8ஆம் வசனம், பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், அவன் உன்னை விரோதி மாதிரி பார்ப்பான் இருக்கு. இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் ஞானம் உள்ளவனுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களை நேசிப்பான். பரவாயில்ல, நம்மள அக்கறை எடுக்கிறாங்களே, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு நேசிப்பான். அன்றைக்கி எங்கள் தெருவிலே ஒரு எங்கள் முன்னாடி ஒரு பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான். 11 மணி 10 மணிக்கு மேலே கார்னரில் உட்காந்து செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். டேய், அப்படிலாம் பேசக்கூடாதுடா, அவன் என் பிள்ளையும் கிடையாது, ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கானே, நம்ம ஒரு கேர் எடுக்க வேண்டியிருக்கு, அப்படி பண்ணக்கூடாதியா படின்னு. ஆனால் அதுக்கு வந்ததுக்கப்புறம், சார் வணக்கம் சார் மாவேன். அப்போ அவன் மேலே அக்கறை காமிக்கிறன்னு நினச்சி அவன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறான். சிலர் நிற்பாங்க, வேணும்னே முறைச்சி பார்ப்பாங்க, வணக்கம் பாசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். அது நமக்கு மரியாதை. ஏன்னா அவங்களாம் நிந்தனைக்காரர்கள். 3வது காரியம், மூடன். பேதையாக இருந்து அப்படியே சத்தியத்தில் வளரல, அடிப்படை காரியம் சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் நிந்தைக்காரனாக மாறுவான். நிந்தையிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் வைக்க போகணும்னா அவன் மூடனாக மாறுவான். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று முட்டாள் சொல்கிறான் இருக்கு. எப்படி பரிணாம வளர்ச்சி அடைவாங்கன்னா கடைசியில் தேவனே இல்லைம்மா, தேவனே இல்லை அப்படிமா. அப்புறம் ஒழுக்கம் எது, அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. வாசிப்போம் நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவான். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவான். அந்த நிந்தைக்காரக்க பார்த்தீங்களா, அவன் போதனை பண்ணுறவனைத்தான் அசட்டை பண்ணுவான். போதனை எவன் டீச் பண்ணுறானோ அவனைத்தான் அசட்டை பண்ணுவான். மூடன் என்ன சொல்லுவான்னா, அவன் சொல்லி கொடுக்குற போதகத்தையும் அசட்டை பண்ணுவான். நான் சொன்னது வித்தியாசம் புரியுதாங்க? அதாவது பரியாசக்காரன் சொல்கிறவனை கேலி பண்ணுவான், பகைப்பான். மூடன் அவன் சொன்ன அறிவையே அவமதிப்பான், சத்தியத்தை அவமதிப்பான், பரியாசம் பண்ணுவான். அது உனக்கு கேலி மாதிரி இருக்கும். 15 எடுப்போம், நீதிமொழி 15, 20, 21 வாசிப்போம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுறான். இதெல்லாம் பாருங்க. நீ சும்மா கடை. அமெரிக்காலாம் ஒரு பையன் துப்பாக்கி வச்சு 10 பிள்ளைகளை கொண்டதுக்கப்புறம் அங்கே அம்மாவையும் சுட்டு கொண்டான். அந்த அம்மா மேலே பாசம் கிடையாது. ஏன்? மதியினர்கள், மூடர்கள் கீழே. மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம். அவன் செய்கிற பாவத்துக்கு, பாவ காரியங்களுக்கு சந்தோஷமாக இருப்பான், சந்தோஷமாக செய்வான். நம்ம ஒரு மூடத்தனமான செஞ்சோம்னா வெளியே சொல்கிறதுக்கு வெக்கப்படுவோம். அவன் சந்தோஷமாக செய்வான், அதில் தான் தன் வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்குன்னு நினைப்பான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செவைப்படுத்துகிறான். 17:10. மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாக. முட்டாள நீங்கள் 100 அடி அடிச்ச சாகரவரை அடித்தா கூட திருந்த மாட்டாங்க சிலர்லாம். என்ன உச்சத்தில் போயிடுச்சு. ஆனால் ஒரு புத்திமான அறிவாளிய பிள்ளைகளை நீங்கள் சொன்னால் போதும். நீ ரொம்ப சொல்ல வேணாம், ரைட்டாக இலைமறைக்காயாக சொன்னாவே போதும், என்ன சொல்ல வர்றாங்கன்னு விளங்கிடும் பிள்ளைகளுக்கு. நீங்கள் ஓப்பனாக ஃப்ராங்காக பேச வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் சொல்ல வர்றத மறைமுகமாக சொன்னாவே என்ன சொல்ல வராங்கன்னு விளங்கிடும். அந்த பிள்ளை தான் ஞானமுள்ள பிள்ளை. அப்படி தான் நம்மளோட பிள்ளைகள் இருக்கணும். பிள்ளைகள் அப்படியே இருக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில்
நடத்து. சின்ன வயசுலேருந்து நடத்தணும். சின்ன வயசுலேருந்து 0 to 10 வயசு வரை பிள்ளையை கட்டாயம் சர்ச்சு கூட்டு வரணும். கட்டாயம். இல்லை அவன் தூங்கணுங்கிறான், அடித்து எழுப்பி கூட்டுவாங்க. ஆப்ஷனே கிடையாது. அடித்து எழுப்பி கூட்டு வந்து வேணா வீட்டில் சர்ச்சில் வந்து தூங்கு, போகிற வழியில் தூங்கு, உட்காந்து தூங்கிட்டு சர்ச்சில் வந்து வசனம் கேட்கணும். கம்பல்சரி. இல்லை விரும்பலை, வந்து தான் ஆகணும். 21 வயசுக்கு மேலே நீங்கள் இப்போ தான் சர்ச்சுக்கு வரீங்க, மகன் 21 வயசுல நீங்கள் அடிச்சு இழுக்க முடியாது, உங்களை அடிச்சிருவான். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா கட்டாயம் சர்ச்சுக்கு கூட்டு வரணும். ஸ்கூலுக்கு போலங்கிறான், என்ன பண்ணுவீங்க? அதை காட்டிலும் ஆவிக்குரிய காரியம் முக்கியம். ஸ்கூலுக்கு போகணும்னா போக வைக்கிறீங்கல்ல, அழுதான் கூட கூட்டு போகிறீங்கல்ல, என்னங்க அதை காட்டுறது முக்கியம். ஏன் இஷ்டப்படி விடுங்க? உங்க இஷ்டப்படி விட முடியாது. உன் இஷ்டப்படி எப்போ விடுவோம்னா நீ கல்யாணம் முடிச்சு உன் குடும்பத்தை நடத்தும்போது உன் இஷ்டப்படி போய்க்கோ. ஏன்னா விளைவு அது உன் பொறுப்பு. 19 வயசு வரை டீனேஜ் இருக்கிற வரை பிள்ளைகள் உங்கள் சொல்படி தான் நடந்தே ஆகணும். அப்படி நடத்தலை அப்படின்னா வேதம் சொல்கிறது அவன் உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வருவான் இருக்கு. தாய் தகப்பனுக்கு அம்மாவுக்கு அவமானத்தை வெக்கத்தை கொண்டு வருவான் இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா பிள்ளை மட்டும் கிடையாது, நீங்களும் தான். கொலை செஞ்சவனுக்கு எந்த அளவுக்கு தண்டனை உண்டோ கொலை செய்தவனுக்கு காரணமாக இருந்தவனுக்கும் தண்டனை உண்டு. புரியுதா? நீங்கள் சரியாக நடத்தலை, சரியாக டீச் பண்ணலை, சரியாக போதிக்கலை, அவன் போக்கில் விட்டீங்க, அப்புறம் கஷ்டம். அவனுடைய செயலுக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். சில காரியம் நான் என் பிள்ளைகளை வச்சு தான் சொல்கிறேன். என் பிள்ளை சில விஷயங்களை நான் ரூடாக தான் இருப்பேன். இப்படித்தானா? அப்படித்தான். ஏன் அப்படித்தானா? அவங்களுக்கு தெரியாது, டிசிஷன் எடுக்க தெரியாது, நமக்கு தான் தெரியும். அப்படி செஞ்சு பாருங்க. பிள்ளைகள் வந்து முதிர் வயசில் விட மாட்டாங்க. டிசிப்ளின் சொல்கிறோம் இல்லையா? டிசைபிள்ஸுங்கிற வார்த்தை வந்து டிசிப்ளின் தான் வருது. டிசைபிள்ஸ்னா என்ன? சீசன் என்ன? டிசிப்ளின் ஃபாலோவர்னு அர்த்தம். டிசிப்ளினா பின்பற்றி போகிறவன்னு அர்த்தம். சின்ன வயசுலேயும் சரியாக நடத்துங்க, பிள்ளைகள் முதிர் வயதிலும் விடாத இருப்பான் இருக்கு. நல்லா என் குடும்பத்துடைய கண்ட்ரோலில் வரலைங்க ஒரு ஸ்டேஜில். அதாவது பாவம் செய்யக்கூடிய ஸ்டேஜில் என் குடும்பத்துடைய கண்ட்ரோலில் இல்லை நான். அதாவது பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்படி வைப்பு சொல்ல பார்த்தீங்களா, நெருங்கி நிற்கிற பாவம். நெருங்கிலாம் இல்லை, எனக்கெல்லாம் ஒட்டிட்டு உரைச்சிக்கிட்டே இருந்துச்சு பாவம்னா. பாவம் செய்கிறேங்க நான், கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறாங்க. நான் வாலிப காலத்தில் பாவம் செய்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் பாவம் செய்யலைங்க நான். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவுடைய கண்டிஷன். அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை ஸ்ட்ரிக்டாக நடத்தினாருங்க. இப்படித்தானா? அப்படித்தான். எங்கள் அக்கா மரலாம் அவர் நடத்தின விதத்தை பார்த்தீங்கன்னா கொடூரமாக நடத்துவார். சொந்த மாமன் மைண்ட கூட பேசினா கூட அடி விழுகும். ஏன்னு பேசின பட்டார்னு விடுவார். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஸ்கூலில் போய் விழுகும். அவன் எதுக்கு அடி வாங்குறான்னு அவனுக்கே தெரியாது. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னார், மாமா எங்களை போட்டு பிச்சிருவார். ஏன்னா உங்கள் அக்காட்ட பேசியிருப்பேன், நான் ஒன்று சும்மாதான் மாப்பிள்ள கேட்டிருப்பேன், பிச்சிருவாருன்னு. இன்றைக்கி அப்படி வாத்தியார் இருக்க முடியாது. என்ன அப்படி நடத்தினாருங்க. அப்படி நடத்தினீங்கன்னா பிள்ளைகளை முதிர் வயது வரை விட மாட்டாங்க. சிலர் மதியனமாக பேசுவாங்க. நான் பிள்ளைகளை அடிக்க மாட்டேன், பிள்ளைகிட்ட பேசுவேன். நான் சொல்கிறது பேச வேண்டிய விதம் வேறு, அது ஒரு காலம் இருக்குது. நீங்கள் பிள்ளைகிட்ட அடிக்காமல் பேசுனீங்க, பிள்ளை உங்களை எதிர்த்து பேசுவான். நீங்கள் நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேம்மா. சில சொல்கிறாங்க தெரியுமா, நான் என் பிள்ளை வந்து நான் அடிக்கவே மாட்டேன், மெச்சூரான பிள்ளையை நடத்துகிற மாதிரி நடத்துவேன். அப்போ அவன் முட்டாள் இல்லை, நீங்கள் தான் முட்டாள். மெச்சூரான பிள்ளையே மெச்சூராக நடத்துங்க, சின்ன பிள்ளையை சின்ன பிள்ளை மாதிரி நடத்துங்க. மெச்சூரானவன் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறானா? ஆனால் சின்ன பிள்ளை ஒரு நாளும் மெச்சூரான பிள்ளையை போல நடக்காது.
நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைக்கு வந்து டிசிப்ளின் பண்ணணும், எது நல்லது எது கேரக்டரு அப்படின்னு வந்து மாரல் கேரக்டரை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவன் சொல்லுவான், நீ என்னங்க பிள்ளை இப்படி நடத்துறீங்க? என் பிள்ளை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளை எப்படி நடத்துன்னு எனக்கு தெரியும். பிள்ளை பிறந்த உடனே ஒன்றுமே அறியாத பிள்ளையாக இருக்கும், நல்ல காரியம்லாம் ஒன்றும் அறியாது, எல்லா தீமையும் தெரியுமா? பொய் சொல்ல தெரியும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், வஞ்சகம் இருக்கும், அத்தனை இருக்கும் தெரியுமா? இல்லை 2 வயசு பிள்ளை பொய் பேசும் தெரியுமா? வாயில் சீனியை தின்னுட்டு இல்லைங்க பொய் பேசும். அப்புறம் சீனியை வந்து கதவுக்குள்ளே தைச்சி திங்கிறது தெரியும், அப்போ மறைஞ்சிருக்க தெரியுது, திருட்டு தான் தெரியுது. உனக்கு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? அப்போ என்ன செய்யணும்? ஒரு அப்பா அம்மா டிசிப்ளின் பண்ணணும். நிறைய அப்பா டிசிப்ளினே பண்ணுறது கிடையாதுங்க. அவர் போக்கில் போயிட்டு இருப்பார். குறிப்பாக அப்பாவாக இருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்துறது. நீதிமொழி திருப்புவோம். நீதிமொழிகள் 17 17:6. பிள்ளைகளின் பிள்ளை முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளுக்கு பெருமை யாரு? அவங்க அப்பா. நம்ம நினைக்கிறோம் எனக்கு என் பிள்ளை தான் பெருமைன்னு நினைக்கிறோம். பைபிள் சொல்லுது பிள்ளைகளுக்கு பெருமையே அப்பாங்கிறார். பிள்ளை உங்களை அப்பான்னு சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுறாங்க, அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிள்ளை வந்து பெருமைப்படணும். 4 பேருக்கு முன்னாடி அவர் தான் எங்கள் அப்பாங்க அப்படி சொல்கிறதுக்கு பிள்ளை வந்து நெஞ்ச நிமித்தி சொல்லணும். அவர் பெரிய கோடீஸ்வரன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல அப்பாவாக இருந்திருக்கணும். அவர் நல்ல ட்ரெஸ் போட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல அப்பாவாக இருப்பார். அவர் பெரிய படிப்பறிவு இருக்காது, ஆனால் நல்ல அப்பாவாக இருந்திருப்பார். அவன் சொல்லணும் எங்கள் அப்பா மாதிரி நான் வாழ விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கவே விரும்பலம்மா. ஏன்? சூப்பர் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காருன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுதுங்க பிள்ளைகளின் மேன்மை அவங்க அப்பா. இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு பிள்ளை போய் சொல்லணும். அது என்னது? ரெப்புடேஷனுங்க. உங்களுக்கு எப்படி சொல்லும்? ரோல் மாடல். அதனால தான் பிள்ளையை நடத்துறதுன்னா ரோல் மாடல் காமிங்கன்னு இருக்கு. காமிச்சுவாங்க. அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுப்பார். உங்களுக்கு தீர்த்துலாம் அப்பா வந்து யூதன் கிடையாது, அம்மா தான் யூதன். ஆனால் சிறு வயதுலேருந்தே பிள்ளை நடத்திருக்காங்க தெரியுமா? சொல்கிறதுக்கு சிறு வயதுலேருந்தே ரட்சிப்புக்கேற்ற வேத வாக்கியங்களை நீ அறிந்திருக்கிறாங்கிறாரு. அப்பா சரியில்லைன்னா அம்மா டேக் ஓவர் பண்ணிடணும். சொல்கிறது புரியுதுங்களாங்க? இன்னொரு காரியம், பிள்ளைகளுடைய காரியத்தில் இன்வால்வ் ஆகணும். நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் விட்டீங்கன்னா அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்துவான் இருக்கு, அவமானத்தை கொண்டு வருவான் இருக்கு. டீனேஜ் பிள்ளைகள், அதாவது 20 வயசுக்கு உட்பட்ட வரை பிள்ளைகளை சுதந்திரமாக விடக்கூடாது. என்னை சுதந்திரமாக விடுங்க, விட முடியாது. நம்ம ஜட்ஜில் பையன் தான் அவங்க அம்மாட்ட சொல்லிக்கான், நான் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்களேன். ஏன் காரணம் கேட்குறீங்க? காரணம் சொல்லி ஆகணும். நீ முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்னை வற்புறுத்துறீங்க? முடியாது அப்படி சொல்ல முடியாது தம்பி. நீ கட்டாயம் காரணம் சொல்லி ஆகணும். நீ வந்து 40 வயசு ஆள் இல்லை, உன் இஷ்டப்படி பிள்ளைய நடத்த முடியாது. அவன் வந்து அடல்ட்டு கிடையாது. டீனேஜ்னா பிள்ளைகளை எப்படி நடத்தணுமோ நடத்தணும். பிள்ளைகள் என்ன பார்க்கணும். நீங்கள் செல்ஃபோனில் என்ன பார்க்கணும், எந்த வெப்சைட்டை பார்க்கணும், ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். நம்ம மக்கள் என்னம்னா சரி கொஞ்ச நேரம் பிள்ளை விளாண்டுட்டு போது நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நிம்மதியாக இருப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அழுவீங்க. நீங்கள் நிறைய பிள்ளை அழுகுதுன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுறாங்க. அது என்ன பார்க்குது, ஏது பார்க்குது, என்ன செய்யுது, யார்கிட்ட பேசுது, எதுவுமே தெரியாது. பிள்ளைகளுக்கு பிரைவேசி கிடையாது, புரியுதா? பிள்ளைகளுக்கு எந்த பிரைவேசியும் கிடையாது. பிள்ளைகள் செல்லை நீங்கள் எப்போனாலும் எடுக்கணும், எப்போனாலும் பிள்ளை செல்லை காமிக்கணும்.
உங்கள் செல்லை எடுக்கிறதுக்கு அவன் பெர்மிஷன் கேட்கணும். ஆனால் என் செல்லை கூட கேட்கணும், என் பெர்மிஷன் கிடையாது. என் நம்பர் எல்லாருமே எங்களுக்கு தெரியும், ஓப்பனாக பார்க்கலாம், யாராலும் பார்க்கலாம். அதில் ப்ரைவசி ஒன்று பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு எந்த விதம் ப்ரைவசியும் கிடையாது. என்ன பார்க்குறாங்க, ஏது செய்கிறாங்க அப்படின்னு நான் எந்த நேரத்தில் செல்லை வாங்கி கேட்பேன். நான் அன்றைக்கி 11 மணிக்கு மூத்தவன் யாரையா பேசிகிட்டு இருந்தான். யார்டா பேசுகிறேன்னு, காலேஜில் நாளைக்கு இது காரியம் சொல்லணும்னு சொன்னோன்னே பக்கத்தில் போய் நான் காதை ஊற்றி கேட்டேன், அது ஆம்பளை குரலா பொம்பளை குரலான்னு. அவன் நல்லா வந்தாங்க, இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. நான் சொன்னது புரியுதா? பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இன்வால்வ் ஆகணும். 2 வீடியோ கேமரா நடறீங்கன்னா தப்பு கிடையாது, ஆனால் அதையே பார்க்குறான்னா ரொம்ப தப்பு. பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்தில் வளருங்க. பிள்ளைகளுக்கு நன்மை தீமை என்னென்னா சொல்லிக் கொடுக்கணும். நன்மை எது, தீமை எது அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நன்மைன்னா இது நன்மை, இதனுடைய விளைவு என்னன்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு நன்மை செஞ்சு நல்ல காரியம் செய்யறான்னு அப்ரிஷியேட் பண்ணுங்க. சூப்பரா இப்படித்தாண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அப்ரிஷியேட் பண்ணி தட்டி கொடுங்க. நன்மைக்கு ஒரு விளைவு இருக்கிறது சொல்லிக் கொடுங்க. தீமைக்கு இது செஞ்ச காரியத்துடைய பொறுப்புன்னு ஒன்று சொல்லிக் கொடுங்க. 2 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 19:25. பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். பரியாசக்காரன்னா அந்த செகண்ட் ஸ்டேஜில் உள்ளவன். அப்போ ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஐயோ அப்படின்னா இப்படி செஞ்சோம்னா அடி விழுகும் இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கும். புத்திமானை கடிந்துகொள், அவனை அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இன்னும் அறிவு இருக்கு அவனுக்கு. புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான். நீதிமொழி 21:11. பரியாசக்காரனை தண்டிக்கும் பொழுது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் பொழுது அறிவடைவான். ஒரு காரியம் செய்கிறான், அது செஞ்ச காரியத்துக்கு ஒரு விளைவு கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு செஞ்ச தப்புன்னு தெரியும். ஆனால் ஒரு காரியத்துக்கு எந்த விளைவும் வரலை, அவன் அப்படியே போயிட்டுருக்கான்னு என்ன செய்யணும்னா அப்போ அது செய்யலாமோங்கிற எண்ணம் வரும். நான் சொன்னது புரியுதுங்களா? இங்கே சொல்லுது அவனை என்ன சொல்லுது 11:11. பரியாசக்காரனை தண்டிக்கும் பொழுது பேதை ஞானம் அடைவான். அவன் ஒரு தண்டனை விழுந்திருக்குன்னா இவனுக்கு அறிவு வரும். அப்போது அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனுக்கு அறிவு வரும். பிரசங்கி எடுப்போம். பிரசங்கி 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணியிடம் கொண்டு. கெட்ட செயலுக்கு தண்டனை உடனே வராதபடினால் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா செய்யலாமோ அப்படின்னு நினைக்கிறான். என்ன வரல இல்லை, கள்ளத்தனமாக சம்பாதிக்கிறவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் நல்லா இருக்கான் அப்படின்னா நம்மளும் அடிக்கலாமோ அவன் என்ன வரும். கள்ள நோட்டு அடிக்கிறவனை நடுவு நோட்டில் வச்சு 4 சாத்தினாங்கன்னா அப்போது தீட்டி வாங்கி இருக்கன்று அறிவு வரும். இதெல்லாம் யாருக்குன்னா பேதைகளுக்கு. ஆனால் அறிவுள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டீச் பண்ணணும். அறிவு எப்போ வரும்னா நீங்கள் டீச் பண்ணியிருக்கணும், ட்ரெயின் பண்ணியிருக்கணும், அப்புறம் தான் வரும். பிள்ளைகள் காரியத்தை இன்வால்வ் ஆகுங்க. பிள்ளை யார் ஃப்ரெண்டுன்னு கட்டாயம் பார்க்கணும். எங்கள் பிள்ளைகளாம் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு யாருனாலும் வரலாம். என்ன எவன் வரான் நான் பார்ப்பேன்ல, அவன் என்ன பேக்குறான் நான் பார்ப்பேன் யார் அவன். அதாவது மற்ற பிள்ளைலாம் கெட்ட பிள்ளை, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லலை, அப்படி நான் சொல்லவே இல்லை. கிரிட்டிக்கல் மனப்பான்மையில் சொல்லலை. ஆனால் பிள்ளை யார்கிட்ட பழகுதுன்னு பார்க்கணும். கண்டவன்ட்டில் ஆம்பளை பையன்ட்ட பேசினா கூட தேவையில்லாத பேசக்கூடாது. பைபிள் சொல்லுது ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துரும். என்ன தேவையில்லைன்னா ஃபோனை கட் பண்ணிருந்துருவேன். இப்படியே செய்யுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கிடலாங்க. அப்புறம் நீங்கள் எய்யுங்க, அம்பை எய்யுங்க. நீங்கள் எங்கே எஞ்சி அனுப்புறீங்களோ அங்கேயே கரெக்டாக முட்டி நிற்கும் பிள்ளை. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? தமிழில் சொல்கிறாங்க பாருங்களேன், பெற்ற போது கிடைச்ச சந்தோஷத்தை பார்க்கலாம் சான்றோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதான சந்தோஷம். அதுக்கு ட்ரைனிங். எபிரேயர் போவோம். எபிரேயர் 12.
எபிரேயர் 12:5 வாசிக்கிறேன். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சொந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஒரு ஸ்டேஜ் வரும்போது பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி வரை பிள்ளைகளை தண்டித்து நடத்தணும். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வேத வசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் சரியாக நடத்தலைன்னா அது அவனுக்கு அவமானமாக நினச்சான். பிள்ளையை சரியாக நடத்தலை, பிள்ளையை தண்டித்து சீர்திருத்து நடத்தலைன்னா அந்த தகப்பனுக்கு அது அவமானம் நினச்சான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் தன் நேசிக்கிறவனை சிட்சிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ரோட்டில் போகிற பிள்ளைகளை சிட்சிக்கல, தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்கள் பிள்ளையை நான் சிட்சிக்க முடியாது, என் பிள்ளையை தான் சிட்சிக்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நான் அட்வைஸ் பண்ணலாம், அட்வைஸை நிராகரிக்கிறத திருப்பி சொல்ல மாட்டேன். ஒரு காரியம் சொல்லுவேன், நான் சொல்கிறத கேட்டு நடக்கலைன்னா திருப்பி எக்காரந்து கூட சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, சொல்லவே மாட்டேன். ஏன்னா முதல் தடவை ரெஸ்பான்ஸ் இல்லைல்ல, அப்புறம் திருப்பி சொல்கிறது கஷ்டம். திரும்பி வாசிக்கிறேன். 8, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. இங்கே ஒரு சீக்ரெட் இருக்கு. சொல்றது, சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறோம். அஞ்சி நடக்கணும்னா பயப்படுறோம், மரியாதை கொடுக்குறோன்னு இருக்கு. இன்னைக்கு இருக்க கலாச்சாரத்தில் ரெஸ்பெக்ட் கிடையாது தெரியுமா? ரெஸ்பெக்டை எதிர்பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஏன் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா பிள்ளைகள் டிசிப்ளின் பண்ணலன்னு அர்த்தம். இங்கே சொல்லுது, நம்ம சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை டிசிப்ளின் பண்ணாங்க. அப்படித்தான் சொல்லுது, சிச்சைன்னா டிசிப்ளின் பண்ணாங்க, கரெக்ட் பண்ணாங்க. அதனால அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோன்னு இருக்கு. நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒரு இடத்துல மரியாதை குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல பிள்ளைகளை சரியாக டிசிப்ளின் பண்ணப்படவில்லைன்னு அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? கர்த்தருக்கு மரியாதை கொடுக்குறோம். ஏன் மரியாதை கொடுக்கணும்னா கர்த்தர் என்னை டிசிப்ளின் பண்ணுறார், என்னை நேசித்து நடத்துகிறார். கர்த்தர் நம்மை சிச்சிக்கிற சில விதங்கள் சொல்கிறேன். கர்த்தர் நம்ம எப்படி சிச்சிக்கிறார், எப்படி நடத்துகிறார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தாங்க நடத்துகிறாருங்க, தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள் நடத்துகிறார். முதல் காரியம், கர்த்தர் நம்மை சிச்சித்து நடத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற முதல் டூல்ஸ் பேரண்ட்ஸ். இயற்கையாக நம்மை சரிப்படுத்தி நடத்துவதற்கு தேவன் பயன்படுத்துகிற முதல் கருவி அப்பா அம்மா. தேவன் தான் பிள்ளையை உருவாக்குறார். தாயின் கருவத்தில் தேவன் தான் வைக்கிறார். நம்ம பெற்றெடுத்தோம், ஆனால் அதுக்கு ஆதாரம் யார்? தேவன். அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிற முதல் சோர்ஸ் யாருன்னா அப்பா அம்மா. இல்லை பாஸ், எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை. சில ஆட்கள்லாம் இருக்காங்க, சின்ன வயசுலேயே என்னை ஒரு இடத்துல போட்டாங்க. உங்களுக்கு கர்த்தரோட வார்த்தை இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்பா இல்லை அம்மா இல்லைன்னா கர்த்தரோட வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல ஆவியும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் உருவ குத்தி வேறு பிடிக்கிறது. கர்த்தரோட வார்த்தை இருக்கிறது. அப்புறம் ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்கிறேன் நான், எது சரி எது தப்பு, எங்கே போகலாம் எங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆவியானவர் வச்சிருக்கிறார். 4வது யாரை வச்சிருக்க? முதல்ல அப்பா அம்மா, 2வது வார்த்தை, 3வது ஆவியானவர், 4வது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வச்சிருக்கிறார், பாஸ்டர்ஸ் வச்சிருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கிறாருங்க. உங்களை ஆவிக்கேற்ற விதத்தில் நடத்துவதற்கு சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் போதகர்களை மேய்ப்பர்களை வச்சிருக்கிறார். நீங்கள் மக்கள் செய்கிற பெரிய தப்புன்னா, என் பிள்ளைக்கு நான் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பேன். நீங்கள் ஃப்ரெண்டு இல்லைங்க, நீங்கள் அப்பா அம்மாங்க. நிறைய மக்கள் செய்கிறது, என் பிள்ளை நான் ஃப்ரெண்டு மாதிரி நடத்துவேன். அவனுக்கு வெளியே நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும்தாங்க அப்பா. நீங்கள் மட்டும்தான் அப்பா அம்மா. நீங்கள் அப்பாவா அம்மாவாக தான் இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, பாஸ்டாக இருக்கணும். ஃப்ரெண்டாக பேசுகிறேன்னா பேசுகிறேன்,
ஆனால் கர்த்தர் கேட்ட காரியங்களை நடத்துறதில்ல. நான் என்ன நோக்கமோ அதை கரெக்டாக செய்யணும், செய்வேன். நான் சொல்கிறது அவாய்ட் பண்ணிங்கன்னா திருப்பி பேச மாட்டேன். பேச மாட்டேன்னா உங்களோட பேசவே மாட்டேன்னு சொல்லலை, புத்தியும் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா நீங்கள் ஏன் பிள்ளை இல்லை, ஏன் பிள்ளைன்னு அப்படி கிடையாது. முதத்தோட சொல்லணும்னா பட்டார்னு விட்டுட்டு செய்ய சொல்லுவேன். அது வேற. கர்த்தர் பயன்படுத்துகிற இன்னொரு காரியம், இது வந்து அல்டிமேட். இது வந்து விதைப்பு அறுப்பில் பயன்படுத்துவார். முதல்ல அப்பாவை பயன்படுத்துகிறாரு, அம்மாவை பயன்படுத்துகிறாரு, வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ஆவியான பயன்படுத்துகிறார், பாஸ்டரை பயன்படுத்துகிறார். அதுக்கு அந்த பிள்ளை கட்டுப்படலை சீர்படணும்னா அந்த பிள்ளை செய்த செயலுக்கு சில விளைவுகள் உண்டாகும். நிறைய குடிக்கிறீங்கன்னா லங்ஸ் பாதிச்சிடும். அப்போ கத்தட்ட வருவீங்க. நீங்கள் லங்ஸை பாதிச்சு கத்தரை பாதிக்க வைக்கலை, நீங்கள் செயல் கத்தட்ட வர வைக்கும். அந்த ஸ்டேஜ் எழுதி போகக்கூடாதுங்க. மென்மையாக நடத்தும் போதே வந்துடணும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உண்மையில் கண் வைத்து உனக்கு அதுலேயே அந்த கஞ்சாடையில் நடத்துறதுலேயே வந்துட்டோம்னா ஆவிய பரிசு. அது அறிவுள்ள பிள்ளை. உங்களை நான் அறிவுள்ள பிள்ளையாக தான் நடத்துகிறேன். அவனை சொல்லும் போதே டக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் பிள்ளை ட்ரெயின் பண்ணுங்க. நான் இப்போ அந்த பாப்பா அபிகாயில நான் பாராட்டுறேன். தம்பி எங்கே வெளியூருக்கு போயிட்டார், கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிட்டார். அப்போ அவங்க இருந்தது அந்த அட்டமில்லு பக்கத்தில். மழையோ வெயிலோ எல்லா நாளுக்கும் அந்த பிள்ளையை கூட்டு வந்துச்சு தெரியுமா. போன வருஷம் அதனால தான் அவங்க பரிசு கொடுத்தோம். ஒரு நாள் கூட அவன் அட்டெண்டன்ஸ் ஃபெயில் ஆகலை. அப்படி தாங்க பிள்ளையை நடத்தணும். எவ்வளோ தூரமாக இருந்தால் கூட, ரொம்ப தூரம் பஸ்ஸை பிடிச்சி வந்தீங்க உட்காடுறாங்கன்னா அதான் பிள்ளையை நடத்துகிற விதம். அப்படி ட்ரெயின் பண்ணணுங்க. கர்த்தர் நம்ம ஒரு பெரிய பரிசை கொடுத்துருக்குறாரு. அந்த பரிசை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துனீங்கன்னா முதிர் வயதில் விட மாட்டாங்க. கடைசியாக ஒரு காரியம் சொல்லி முடிச்சுறேன். 20 வயசுக்கு அப்புறம் சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கே பிடிக்கலங்கிறாங்க. அப்புறம் பொண்டாட்டி வந்து நைஸாக அப்படி கூட்டி போயிடாவா. என்ன இவன் ஏற்கனவே பேச மாட்டேங்கிறான் இல்லையா, அவளுக்கு இப்போ சிதாண்டா வாய்ப்பு சொல்லி கரெக்ட் பண்ணிட்டு போயிடாங்க. எனக்கு கிடைச்ச ஒருத்தர் சொன்னார், நாகர்கோவில் பக்கம்லாம் பொண்ணு எடுத்துடாதீங்கன்னாரு. நாகர்கோவிலுக்கெல்லாம் நல்லவங்க தாங்க, நாகர்கோவில் நிறைய மக்கள் இருக்காங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட இருக்க மாட்டான்டாரு. எனக்கு பிரச்சனை கிடையாது, நாகர்கோவிலில் இருந்தால் கூட என் பிள்ளை என் கண்ட்ரோலில் வச்சுக்க தெரியும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் மாமனார் மாமியார் வெறுக்க சொல்லலைங்க. பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் டீனேஜ் பிள்ளைகள் ஏன் அப்பா அம்மாட்ட வர்றது கிடையாதுன்னா, பிரதானமான ஒரு காரியம் 20 வயசுக்கு மேலேயும் லெக்சர் கொடுத்துட்டே இருக்கிறது. வரும்போதெல்லாம் லெக்சர் எப்போ கொடுக்குறோம்னா 19 வயசுலேயே முடிச்சிடணும். 20 வயசு இருந்ததுக்கப்புறம் டீச் பண்ணுறது 1/2 மணி நேரம் உங்களோட வரமாட்டான். வரும்போதெல்லாம் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, உங்களை குறை சொல்கிறது, நீ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த காலத்தில் இப்படி பண்ண, இந்த காலத்தில் உன்னை பற்றியே எப்போவும் இப்படித்தான், நீ இப்படி எப்போவுமே இப்படி செய்கிறவன் தான், நீ என்னக்கடா ஒழுங்காக செஞ்ச, என்னக்கம்மா நீ ஒன்றா செஞ்சோன்னு உங்கள்கிட்ட வர்றதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலுக்கு சாப்பாடு வர 1/2 மணி நேரம் வருதுன்னா 1/2 மணி நேரம் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிட போனால் என்ன பசியே இல்லைன்றுவாங்க. ஏன்னா அந்த லெக்சரை விரும்ப மாட்டான். இது லெக்சர் பண்ணுகிற இடம் எப்படின்னா 19 வயசுலேயும் முடிச்சிடுறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நடத்த வேண்டிய விதத்தில் நடத்திட்டீங்க. ரொம்ப முக்கியங்க. அன்றைக்கி ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், உனக்கு ஏன் உன்னை நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு மறைக்க மாட்டேன்னா, நீ உன் பிள்ளைகளுக்கு நீதியும் நியாயத்தையும் வாசிங்களேன். ஆதியாகமம் 18:17. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார் என்பதை அறிவிக்கிறேன். நீதியும் நியாயத்தையும் செய்து, அவன் சொல்றது மட்டும் இல்லை, செய்ய வைப்பான்.
நடத்துவான். சொல்கிறது மட்டும் இல்லைங்க, செய்கிறது. இன்னைக்கு ஆபிரகாமே கர்த்தர் ஃப்ரெண்டுன்னு சொன்னார்னா, நோவா ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, ஏனோக்க ஃப்ரெண்டுன்னு சொல்லலை. ஏன் சொன்னார்னா, தன் பின் சந்ததியை நடத்துவான். அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், தேவனை அறிஞ்சுக்கிட்டான் மட்டுமல்ல, பின் சந்ததியை நடத்துவான். இந்த பேகனிசங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேகனிசங்கிற வார்த்தைக்கு 3 மக்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கிறிஸ்டியன்ஸு, யூதர்கள், முஸ்லீம்ஸ், இது 3 பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 பேரும் தேவன் ஒருவரே அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள். இந்த 3 பேரும் பேகனிசங்கிற வார்த்தை யூஸ் பண்ண. பேகனிசம்னா தெய்வம் இல்லைன்னு சொல்கிற கிடையாது, பல தெய்வங்களை கும்பிட்றது. பல தெய்வங்களை கும்பிட்றதுன்னா தன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தெய்வத்தை உருவாக்குறது. நான் எனக்கு 2 பொண்டாட்டியாக இருக்குன்னா நமக்கு 2 பொண்டாட்டி சாமியை உருவாக்குறதுங்கிறது. அதாவது தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி தெய்வத்தை உருவாக்குறது. தேவன் வந்து தனது சாயலின்படி, தனது ரூபத்தின்படி மனுஷனை படைச்சான். பேகனிசங்கிறது என்னதுன்னா, தனது சாயலின்படி தெய்வத்தை உருவாக்குறது. நான் சரக்கு அடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு சாமியை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு நாளை போடுறது, அங்கேயே போய் கும்மாளம் போடுறது. ஏன்னா நம்ம சாமி அப்படிங்கிறது. அப்புறம் சந்ததி அப்படி கொண்டு போகிறது. அதான் பேகனிசம். இன்னும் பேகனிசம் என்னன்னா, வேற ஒன்றும் கிடையாது. அவன் சாமியை கும்பிடலை, தன்னை கும்பிட்றான். அவன் இன்னொரு சாமியை கும்பிடலைங்க, தன்னை கும்பிட்றான். தன்னை போல ஒருத்தனை படைச்சு, அதான் இவன். சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் உணர்ச்சியை கும்பிடுவாங்க தெரியுமா? உணர்ச்சி தான் சாமி. அவங்களுக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேணாம், சரி வேணாம் விடு, ஏன் சாமி சொல்லிருச்சுல போக வேணாண்டு. ஃபீலிங் இல்லை, வசனம். அதெல்லாம் இங்கே என்ன 19 வயசுல பிள்ளையை நடத்திடணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளை வந்து வேறு விதமாக நடத்தணும். அப்போ பெரம்பு கிடையாது, அப்போ டீச்சிங் கிடையாது, அப்போ நடத்துகிற விதம் வேற. முதல் காரியம், அடல்ட்டாக இருக்காங்கன்னா, 20 வயசு ஆயிடுச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் சின்சியராக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்கிறது காமிக்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட வருவான். உங்கள் வாழ்க்கையில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அப்பா அம்மா அப்படி தெரிஞ்சால் தான் உங்கள்கிட்ட வருவான். யார் உங்கள்கிட்ட வருவா? யார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட்னா உங்கள் வாழ்க்கையில் ஆர்வம் காமிக்காம பார்த்தீங்களா, அவங்க தான் வருவாங்க. அவனை வந்து MBBS படிக்க சொன்னீங்க, அவன் வந்து கார் மெக்கானிக்காக மாறிட்டான். அவன்கிட்ட சொல்லணும், எப்படா கார் மெக்கானிக்கெலாம் எப்படா போகுது, நல்லா போதாடா, சூப்பரா, அது நல்ல பிஸ்னஸ் தான்டா அப்படின்னு ஒன்று இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். இப்போ கார் மெக்கானிக் ஆகிட்டான், திரும்பி MBBS ஆக முடியாதவன். இப்போ என்ன செய்யணும்? அவன் செய்கிற வேலையில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். அப்போ தான் உங்கள்கிட்ட வருவான். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? ஒரு ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கீங்க, 1/2 மணி நேரம் வந்ததுக்கப்புறம் உங்களை கரிச்சு கொட்டுறான், அடுத்து அவன் வர காத்திருப்பீங்களா? அவன் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான், மாப்பிள்ள இதெல்லாம் செய்கிறா மாப்பிள்ள, சூப்பராக வந்துடலாம் மாப்பிள்ள, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ளன்னு அந்த ஃப்ரெண்ட்டு ஓடி போவான். ஏன்? இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். 2வது காரியம், பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்கணும். லெக்சர் பண்ணுங்கன்னு சொல்லலாங்க, கேள்வி கேட்கணும். வேதத்தில் சொல்கிறாங்க, இயேசு 300க்கு மேற்பட்ட கேள்வி கேட்டிருக்கிறான்னு இருக்காங்க. மனுஷனை பார்த்து கர்த்தர் கேட்ட முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டாயா? அப்புறம் என்ன சொன்னார்? உன்னை நிர்வாணி என்று சொன்னது. அதெல்லாம் கேட்கணும். என்னடா செய்ய போகிற, எப்படி இருக்க போகிற, எதிர்காலத்துக்கு ஒரு தென்ன ஐடியா வச்சுருக்கிற, அப்படி கேட்கணும். நான் சொன்னது இது வந்து கேள்வின்னா அவன் மேலே ஆர்வம் காமிக்கிறது. 4வது காரியம், அவன் கேட்டால் தான் அட்வைஸ் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களா? உட்காந்த உடனே அப்படித்தான் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் இந்த வந்துடுறேன்னு சொல்லி போயிடுவான் ஃபோன் எடுத்துகிட்டு. அவன் கேட்டால் தான் அட்வைஸ் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? முதல் காரியம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும், 2வது காரியம் பிள்ளைகள் கேள்வி கேட்கணும், 3வது காரியம் கேட்டால் தான் அட்வைஸ் பண்ணணும், 4வது காரியம் யாக்கோபு 1:19 ஃபாலோ பண்ணணும். யாக்கோபு 1:19 கேட்குறதுக்கு தீவிரமாக இருங்க, பேசுகிறதுக்கு தாமதமாக இருங்க, கோபிப்பதற்கு பொறுமையாக இருங்க. முதல்ல அவன் என்ன சொல்கிறாங்கிறத கேளுங்க, அப்புறம் பேசுங்க, எடுத்த உடனே கோபிக்காதீங்க. இதெல்லாம் பிள்ளைகள் 20 வயசுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வருவான். 20 வயசுக்கு அப்புறங்க, இப்போவே இல்லை,
என் பிள்ளை இது வரைக்கும் அடிக்கலை, அவனுக்கு 25 வயசாச்சு, இன்னைக்கு போகிறேன் பாரு அப்படின்னு அப்பவும் செய்யக்கூடாது, கடந்துருச்சு. 6வது காரியம், நீங்கள் விதைத்த விதையின் மேலே நம்பிக்கை வைங்க. 19 வயசுல விதைச்சிங்க பார்த்தீங்களா, அந்த விதைத்த விதையை நம்பிக்கை வைங்க. ஒரு காரியம் தோற்றுருக்கானே, இவ்வளோ என்னடா கர்த்தரை நம்புடா, வசனம் கேட்டையில கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரா, கர்த்தர் மேலே விசுவாசமாரு, இதெல்லாம் கேட்டிருக்கையில் கர்த்தரை செய்வாருன்னு எதிர்பார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் விதைத்த விதையின் மேலே நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் புதிய விதைகள் விதைக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. நீ 19 வருஷம் விதைச்சிங்க, புதிய விதைகள். வேதம் சொல்கிறது அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கேற்ற ஆட்களை அனுப்ப முடியாது ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் பதிச்சிருக்கேன், எல்லாமே பதிச்சிருக்கேன். சில நேரம் காரில் போகும்போது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அது செய்யணும், இது நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் 19 வயசுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் பேச மாட்டேன். அதுக்கப்புறம் கேட்டால் தான் வயசு. சில நேரத்தில் நம்ம பேசுகிறதை காட்டிலும் வேற யாராவது பேசுனா அவங்களுக்கு நல்லா போகும் தெரியுமா. நம்ம எவ்வளோ சொல்லியிருப்போம், இன்னொரு ஆள் நம்ம சொன்னதையே இன்னொரு வித்தியாசமாக எளிமையாக சொல்லியிருப்பார், இல்லை வேறு விதமாக சொல்லியிருப்பார், அது உங்கள் பளிச்சுன்னு இறங்கும். அப்படி யாராவது உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் பேச வேண்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? கடைசியாக அப்படி ஜெபம் பண்ணவங்களுக்கு நீங்கள் பதிலாக இருங்க. மற்ற பிள்ளைகள் ஏதாச்சும் பிள்ளைகள் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்படி வரும்போது ஒரு சந்ததியை உருவாக்கிடலாம். இதுக்கு முதல்ல என்ன வேணும்னா நேரம் வேணும். 2வது காரியம் பொறுமை வேணும். டீச் பண்ணுங்க. நீங்கள் விதைத்த ஒரு விதைகள் கூட வீணாய் போகாது. விசுவாசிக்கிறீங்கள? விசுவாசிங்க, நல்ல பிள்ளைகள் கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவுனதுக்காக, சுத்திகரித்ததுக்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளை போல இருக்கட்டும். நாங்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே தைரியமாக நிற்கக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்புகிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு பாக்கியமுள்ள தாய் தகப்பனாக சந்ததியாக நாங்கள் வாழ உதவி செய்வீராக. கேட்ட வசனத்தின்படி எங்கள் சந்ததி இருக்கட்டும், எங்கள் குடும்பம் இருக்கட்டும், பேதைகளாக இல்லாதபடி, பரியாசைக்காரராக இல்லாதபடி, மூடர்களாக இல்லாதபடி, ஞானிகளாக எங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும். ஞானத்தில் வளரட்டும். கர்த்தருக்கேற்ற போதனைகளும் சிச்சைகளும் பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுக்கட்டும். நீதியின் கனிகள் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நோய் பலவீனம் தரித்திரம் இல்லாமல் வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.